ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் புகழ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்ட் 1 யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் கான்ஸ்டியூஷன் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பார்த்தாச்சு. அது பார்த்தீங்கன்னா நிறையா பார்ட்டில் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கு, அதை போய் பாருங்கள். அடுத்து பிரியாம்பிள், கான்ஸ்டியூஷனோட பிரியாம்பிள் முகவுரை அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரெண்டு வீடியோவும் யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் கான்ஸ்டியூஷனும் அதுக்கப்புறம் பிரியாம்பிள் வீடியோஸும் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்ட் 1 பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ பார்ட் 1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படிங்கிறது. ஓகேங்களா? நம்ம கான்ஸ்டியூஷனில் 22 பார்ட்ஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 1950 இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது இப்போ 25 பார்ட்ஸாக கன்வெர்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா ஒரு 8 இருந்தது, இப்போ ஒரு 12 ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். கரெக்டுங்களா? இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இந்த பார்ட்டில் நம்ம இப்போது 25 பார்ட்டில் ஆக்சுவலாக பார்ட் 22ன்னு இருக்கும். அதில் ஏபிசின்னு நிறைய கிளாஸஸ் இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 25 இருக்கும். அதில் பார்ட் 1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒன்றியமும் அதன் ஆட்சி பரப்பும் அப்படிங்கிற ஒரு டாபிக். இந்த டாப்பிக்கை தான் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ரொம்பவே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக அந்த டாப்பிக்கை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் கான்ஸ்டியூஷன் அதுவும் நிறைய வீடியோஸ் பார்த்தாச்சு. ஒவ்வொரு ஆக்ட்டுக்குமே ஒவ்வொரு வீடியோ போட்டிருக்கோம். அதை போய் கிளியராக நல்லா பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் பிரியாம்பிளும் ரொம்ப டெப்த்தாக பார்த்தாச்சு, அதுவும் பாருங்கள். அடுத்து நம்ம இதையும் அதே மாதிரி பார்த்தோம்னா ஃபுல் டெப்த்தாக பார்ப்போம். ஓகேங்களா? வாங்க டாபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படிங்கிறது பார்ட் 1. இப்போ நம்ம எந்த ஒரு டாபிக் படித்தாலும் நமக்கு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த டாபிக் படித்தாலும் 2 விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா ஒரு டாபிக் படிக்கிறோம் அப்படின்னா அது எந்த பார்ட்டில் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒன்று பார்ட் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அது எந்தெந்த ஆர்டிகல்ஸ்லேருந்து எந்தெந்த ஆர்டிகல்ஸ் வரைக்கும் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ், எந்த ஆர்டிகல்லேருந்து எந்த ஆர்டிகல் வரைக்கும், இல்லைனா எந்த ஆர்டிகல் அதை பற்றி பேசுது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேபி அது ஷெட்யூல்ஸில் இருந்துச்சு, அட்டவணையில் இருந்துச்சு அப்படின்னா அந்த அட்டவணையை தெரிஞ்சுக்கணும். இப்போ மொத்தம் 12 ஷெட்யூல் இருக்குன்னு நம்ம சொன்னோம். அந்த 12 ஷெட்யூலில் நம்ம படிக்கக்கூடிய டாபிக் எத்தனாவது ஷெட்யூலில் கவர் ஆகுது அப்படிங்கிறத மறக்காமல் பார்த்தீங்கன்னா படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ பார்ட்டு, ஷெட்யூலு, ஆர்டிகல்ஸ் இந்த மூணுமே நீங்கள் எந்த டாபிக் படித்தாலும் பார்க்கணும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி ஆல்ரெடி சொல்லியாச்சு. இதில் இந்த யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படிங்கிறது எந்த பார்ட்டு கீழே வருது அப்படின்னா பார்ட் 1 பகுதி 1 அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா வருது. இந்த பார்ட் 1ல் வரக்கூடிய இந்த யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படிங்கிற அந்த டாபிக் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் 1 to 4, ஆர்டிகல் 1, 2, 3, 4 இந்த 4 ஆர்டிகல் தான் நமக்கு பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா வருது. ஓகேங்களா? மறக்காமல் ஞாபகம் வச்சுங்க. யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படிங்கிறது பார்ட் 1ல் ஆர்டிகல் 1 to 4 அப்படிங்கிறது தான் தெரியணும். ஓகேவா? சரி, இதில் நம்ம ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படிங்கிறது அந்த பார்ட்டில் எதை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். பேர்லேயே இருக்குது என்ன, யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. இங்கே யூனியன் அப்படின்னா ஒன்றியம், ஒன்றியம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நம்ம இந்தியா, அதாவது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம வந்து யூனியன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த யூனியன் அதுக்கப்புறம் அதோட ஆட்சி பரப்புகளை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் இந்த 4 ஆர்டிகளும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஒவ்வொரு ஆர்டிகளும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 1. ஆர்டிகல் 1 அப்படிங்கிறது என்னன்னு பாருங்க, நேம் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி ஆஃப் யூனியன். ஓகேங்களா? ஒன்றியம் அதன் பெயரும் ஆட்சி பரப்பும் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றியம் அதோட பெயர், ஆட்சி பரப்பு, இதை பற்றி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் 1 சொல்லுது. அப்போ ஆர்டிகல் 1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஒன்றியத்தின் பெயரும் அதன் ஆட்சி பரப்பும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது யூனியனோட நேம் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. அப்போ ஒரு நம்ம இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி இருக்குது, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்காங்கன்னா அதுக்கான பெயர் மற்றும் அதோட ஆட்சி பரப்புகளை பற்றி சொல்கிறது. ஆட்சி பரப்புகள்னா டெரிட்டரி, பவுண்டரி, இதை பற்றி சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 1. சரி, ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். இப்போ நேம் அண்ட் டெரிட்டரி. ஃபஸ்ட்டு நேம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவுக்கு என்ன நேம்? என்ன சார் கேள்வி, இந்தியாவுக்கு என்ன நேம் இந்தியா மறுபடியும் கேட்குறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஏன் அப்படின்னா ஆக்சுவலி நம்ம இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். பட் ஆர்டிகல் 1ல் என்ன சொல்லியிருக்காங்க ஓகேங்களா? ஆர்டிகல் 1 இந்தியாவுக்கான அஃபீஷியல் நேமை பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆர்டிகல் 1 தான் நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டோமா? அப்போது ஆர்டிகல் 1 படி நம்ம இந்தியாவோட பேர் என்னன்னு இருக்குது. நம்ம இப்போ இந்தியான்னு சொல்கிறோம். ஆனால் பிரிட்டிஷ் பீரியட்லையும் சரி, அதுக்கு முன்னாடி நிறைய நேம்ஸ் இருந்துச்சு இந்தியாவுக்கு. ஒரு சிலர் பார்த்தோன்னா ஹிந்துஸ்தான்னு சொன்னாங்க, ஒரு சிலர் இந்தியான்னு சொன்னாங்க. நம்ம சவுத் சைடு பாரதம்னு சொல்லுவோம், பாரத்னு சொல்லுவாங்க. கரெக்டாக
இந்த மாதிரி நிறைய நேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்குது இந்தியாவுக்கு. பிஃபோர் 1947 இந்தியா இண்டிபெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்துச்சு. ஓகேவா? பிரிட்டிஷ் நம்மளே ஹிந்துஸ்தான்னு சொன்னாங்க. கரெக்டாக? அந்த மாதிரி நிறையா நேம்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம இந்தியாவுக்கு அஃபீஷியல் நேம் என்ன அப்படின்னு சொல்லி தெரில. அப்போ தான் ஆர்டிகல் 1ல் என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கான நேம் வைக்கணும் அஃபீஷியலி அப்படின்னு சொல்லி நேமுக்கான அந்த டிஸ்கஷன் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. அப்போ இந்தியாவுக்கான நேமாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒவ்வொரு தரப்பு, ஏன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 299 மெம்பர்ஸ், 299 மெம்பர்ஸ், 299 மெம்பர்ஸ் ஃப்ரம் வேரியஸ் ரீஜியன்ஸ் அக்ராஸ் கண்ட்ரி. இந்தியாவில் வேறு பகுதிகளிலேருந்து வேறு இடத்துலேருந்து நிறையா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரதிநிதிகள் அந்த இதில் பங்கெடுத்தாங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நேம் வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நிறைய டிஸ்கஷன் நடந்திருக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ அஃபீஷியலி என்ன தான் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ என்ன அப்படின்னா இந்தியாவுக்கான நேம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிலர் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் ஆகும். அதே மாதிரி தான் இங்கே ஒரு சில மாடர்ன் ஐடியாலஜி இருக்கக்கூடிய லீடர்ஸ், இல்லைனா மாடர்ன் ஐடியாலஜி இருக்கக்கூடிய பர்சன்ஸ், அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியா அப்படிங்கிற பேரை சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்தியா அப்படிங்கிறது ஒரு யூனிக் ஆர் மாடர்ன் நேம். கரெக்டுங்களா? அப்போ இந்தியாங்கிற பேர் இருக்கலாம், நம்ம இந்தியாவுக்கு அந்த நேம் கொஞ்சம் மாடர்னாக இருக்கட்டும், ரொம்ப பழமையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்தியான்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? சரி, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இன்னொரு கேட்டகரி இருக்காங்க. யார் அப்படின்னா நம்ம பழமைவாத ஐடியாலஜி இருக்கக்கூடிய ஒரு சில பர்சன்ஸ், ஒரு சில லீடர்ஸ் கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா இந்தியா அப்படிங்கிற பேர் வேணாம், நம்ம எப்பயுமே நம்மளோட கல்ச்சர் வேணும், நம்மளோட ஆர்த்தோடாக்ஸாக நம்ம இருக்கணும், நம்மளோட பழமைவாதம் மாறிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி இப்போ நம்ம வீட்டிலே இருப்பாங்கள்ல, ஓகேவா, பையன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸாக மாடர்னாக இருப்பாங்க, அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்த்தோடாக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. கரெக்டாக? அந்த மாதிரி தான், அதாவது பழமைவாதம் மாறாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சன்ஸ். அப்போது அவங்களாம் என்ன நேம் சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பாரத் அப்படிங்கிற நேம் சஜஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது பாரதம்னு சொல்லலாம் தமிழில். அப்போது மாடர்ன் ஐடியாலஜி இருக்கக்கூடிய பர்சன்ஸ் இந்தியா அப்படிங்கிற நேமையும், ஆர்த்தோடாக்ஸ் ஐடியாலஜியில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் பாரத் அல்லது பாரதம் தமிழில் பாரதம் அப்படிங்கிற நேமையும் சஜஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ என்ன பேர் வைக்கிறது? அப்போ கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் நிறைய டிஸ்கஷன் போகுது. டிஸ்கஷனோட ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க, ஆர்டிகல் 1 என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ ஃபைனலாக இந்தியாவுக்கான அஃபீஷியல் நேம் வைக்கிறாங்க. ஆர்டிகல் 1 படி நம்ம இந்தியாவோட பேர் என்ன அப்படின்னா இந்தியா தட் இஸ் பாரத் அப்படிங்கிறதா நேம். அதாவது இந்தியா என்கிற பாரதம் அப்படின்னா நம்ம ஆர்டிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இந்தியா என்கிற பாரதம் அப்படின்னு ஆர்டிகல் 1 இருக்குது. ஓகேங்களா? அப்போ பாரதம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டிகல் 1 இருக்குது, பாரத். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை பற்றி ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லுவோம். நம்ம ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரீசெண்டாக ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி இந்தியாவில் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. ரொம்ப ஃபேமஸான ஒரு மீட்டிங், G7 மீட்டிங், G20 மீட்டிங். அந்த G20 மீட்டிங்கில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்விடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அடித்தாங்க. அதில் பாரத் அப்படிங்கிற நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம இருக்குது. பாரத் அப்படிங்கிற நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசு ஒன்றும் கிடையாது. நிறைய இடத்துல நம்ம பாரத் யூஸ் பண்ணியிருக்கோம். பெல், பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் இருக்குல்ல, பெல், அதுவும் பாரத்தில் தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி நிறையா இருக்குது. அப்போ அந்த பாரத் அப்படிங்கிற பேர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டிகல் 1 படி இருக்குது. இப்போது நம்ம இந்தியாவுக்கான பேர் என்ன, அஃபீஷியல் நேம் என்ன அப்படின்னா நார்மலாக இருக்கவங்க இந்தியான்னு சொல்லுவாங்க, எல்லோரும் இந்தியான்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஆர்டிகல் 1 படி நமக்கு தான் தெரியும். ஆர்டிகல் 1 படி எப்படி இருக்குது, இந்தியா என்கிற பாரதம், இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னு தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்தியா பாரத் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேர் தான், அஃபீஷியல் நேம் தான். அக்கார்டிங் டு ஆர்டிகல் 1. அடுத்து நேமை பற்றி பார்த்தாச்சு. சரி, இப்போ இந்தியாவுக்கான நேம் மட்டும் தான் சொல்லியிருக்காங்களா அப்படின்னா கிடையாது. இந்தியாவுக்கு மட்டும் தான் பேர் இருக்கா, இந்தியாவுக்கான நேம் மட்டும் தான் அந்த ஆர்டிகல் 1 சொல்லியிருக்காங்களா? நோ. அதே மாதிரி இந்தியாவோட டெரிட்டரியும் சொல்லியிருக்காங்க. இப்போ நேமை பற்றி சொன்னோம், அதே மாதிரி தான் இந்தியாவோட எல்லைப்பகுதியிலும் சொன்னாங்க. இந்தியாவோட பவுண்டரி இவ்வளோ பகுதிகள் இருக்குது, இவ்வளோ பகுதிகள் எங்கள் நாட்டுக்கு உட்பட்ட பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் டெரிட்டரியும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, ஆட்சி பரப்பு. ஓகேங்களா? அதவும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. சரி, இது இந்தியாவுக்கு மட்டும்தானா அப்படின்னா வாங்க அடுத்து பார்ப்போம். அப்போ இந்த இந்தியா அப்படிங்கிற அந்த நாட்டுக்குள்ளே தான் என்ன இருக்குது, நமக்கு டெரிட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்குது. அதாவது மாநிலத்தோட ஆட்சி பகுதியிலே அங்கே தான் இருக்குது டெரிட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ். அதாவது ஸ்டேட்ஸ், மாநிலங்கள் இருக்காங்களா, அவங்களுக்கான பெயரும் இந்த ஆர்டிகல் 1 மென்ஷன் ஆகிருக்கு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு 28 ஸ்டேட்ஸ் இருக்குது இன்னைக்கு. ஓகேங்களா?
அக்கார்டிங் டு 2025. இப்போது இன்னைக்கு வரைக்கும் நம்ம இந்தியாவில் எத்தனை ஸ்டேட்டுன்னா 28 ஸ்டேட்ஸ் இருக்குது. அந்த 28 ஸ்டேட்ஸுக்கான நேம் அண்ட் அதோட டெரிட்டரியும் இந்த ஆர்டிகல் 1ல கவர் ஆகும். ஓகேங்களா? ஆர்டிகல் 1ல 28 மாநிலங்கள் இருக்குல்ல, தமிழ்நாடு, அப்போ தமிழ்நாடுங்கிற பேரும் அங்கே இருக்குது, தமிழ்நாடு அப்படிங்கிற மாநிலத்தோட பேரும் அதில் இருக்குது. அட் த சேம் டைம் அதோட ஆட்சி பரப்பு, நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பவுண்டரி இருக்கும்ல, அதுவும் அங்கே இருக்குது. ஆர்டிகல் 1 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதை பற்றியெல்லாம் இந்த ஆர்டிகல் 1 சொல்லுது. அதே மாதிரி தான் எவ்ரி ஸ்டேட்ஸ். அப்போ 28 ஸ்டேட்ஸுக்கான பெயர், 28 ஸ்டேட்ஸ்க்கான டெரிட்டரியோட நேம், டெரிட்டரியோட இந்த எல்லைகள், பரப்பளவு, ஆட்சி பரப்பு, அதை பற்றியும் இந்த ஆர்டிகலில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து ஸ்டேட்ஸுக்கு மட்டும் தான் சொல்லியிருக்காங்களா? கிடையாது. நமக்கு டெரிட்டரிஸ், மாநில ஆட்சி பகுதிகள் இங்கே எழுதணும், இங்கே எழுதிட்டேன். டெரிட்டரி ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் ஷார்ட்டாக போட்டிருக்கேன். ஒன்றிய ஆட்சி பகுதிகள்னு சொல்லுவோம், யூனியன் பிரதேசங்கள்னு சொல்லுவோம்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிலவரத்துக்கு ஒரு 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. இந்த 8 யூனியன் டெரிட்டரிஸ்க்கான பெயரும் இந்த 8 யூனியன் டெரிட்டரிஸ்க்கான ஆட்சி பரப்புமே இதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்போது டெரிட்டரி ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் 8 டெரிட்டரி இருக்குல்ல, அந்தமான், நிக்கோபார், லக்ஷ்தீப், டெல்லி, சண்டிகர், இந்த மாதிரி நமக்கு ஒரு 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குல்ல, அந்த 8 யூனியன் டெரிட்டரிஸ்க்கான பவுண்டரிஸ், அந்த 8 யூனியன் டெரிட்டரிஸ்க்கான ஆட்சி பரப்புகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை பற்றியெல்லாம் இந்த ஆர்டிகல் 1 பேசுது. அடுத்து 3வது பாருங்க, டெரிட்டரி மே பி அக்வயர்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. எஸ், இங்கே தான் நம்ம பார்க்குறோம் முக்கியமாக. ஆல்ரெடி 28 ஸ்டேட்டு, 8 யூனியன் டெரிட்டரியோட நேமு, அதோட பவுண்டரி இருக்கிறது ஓகே, அது நமக்கு யூஸ்வல். இதை தாண்டி இன்னொரு பாயிண்ட் சொல்கிறாங்க ஆர்டிகல் 1ல. என்ன சொல்கிறாங்கன்னா, டெரிட்டரி மே பி அக்வயர்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. மேபி அக்வயர்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியானா ஒன்றும் இல்லை, மேபி இன் ஃபியூச்சரில் நம்ம இந்தியா எந்த பகுதிகளையாவது இணைச்சிக்குது, இல்லைனா எந்த பகுதிகளை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பகுதிகளோட நேம், அந்த பகுதிகளோட ஆட்சி பரப்பும் ஆர்டிகல் 1ல் வரும். ஏன்னா இப்போ நமக்கு இந்த ஆர்டிகல் 1 1950ல் நமக்கு கான்ஸ்டியூஷன் செயல்பாட்டுக்கு வரும்போது இப்போ இருக்கக்கூடிய இந்தியாவோட எல்லை வந்து அப்போ கிடையாது. ஓகேங்களா? கொஞ்சம் மாறுனுச்சு. ஏன் அப்படின்னா 1950ல் நம்மக்கிட்ட பாண்டிச்சேரி கிடையாது, கோவா, டாமன் டையூ இதெல்லாம் நம்மக்கிட்ட கிடையாது. ஓகேங்களா? தாத்ரா நகர் ஹவேலி இதெல்லாம் நம்மக்கிட்ட கிடையாது. இதெல்லாம் லேட்டராக நம்மக்கிட்ட வந்தது. ஓகேங்களா? லேட்டராக வந்ததுன்னா இந்தியாவோட நம்ம இணைச்சிக்கிட்டோம். அப்போ அந்த காலகட்டத்துக்கு போய் பார்க்கும்போது அப்போ 28 ஸ்டேட், 8 யூனியன் டெரிட்டரிக்கு மட்டுமே இந்த ஆர்டிகல் 1 சொல்லியிருந்தா, அப்போ கோவா, டாமன் டையூ, புதுச்சேரி இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது அதோட பெயர், அதோட ஆட்சி பரப்பு நம்ம கூட வராமல் போயிருக்கலாம். ஸோ அதனால தான் கான்ஸ்டியூஷனை மேக் பண்ண நம்மளோட லீடர்ஸ் என்ன பண்ணுறாங்க, மேபி இன் ஃபியூச்சரில் நம்ம இந்தியா இதோட இருக்காது, இன்னும் ஆட்சி பரப்பு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஆட்சி பரப்பு அதிகமாக வாய்ப்பு இருக்கும்போது அதோட பகுதியிலையும் நம்ம சேர்க்கணும். அப்போ அதுக்கும் நம்ம ஒரு ஆப்ஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஒரு ஃபார்வர்ட் திங்கிங்னு நம்ம சொல்லலாம். கரெக்டாக? எஸ். அப்போது மேபி இன் ஃபியூச்சரில் ஏதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் ஏதாவது பகுதிகள் புதுசாக இணைக்கப்படுது அப்படின்னா அதோட ஆட்சி பரப்பும் அதோட பெயர்களும் ஆர்டிகல் 1ல் கவர் ஆகும். அது 3வது பாயிண்டாக சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ 28 ஸ்டேட்டு, 8 யூனியன் டெரிட்டரி மேபி அக்வயர்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எனி டெரிட்டரி. எந்த பகுதி வேணுமோ நம்ம இணைச்சிக்கிறோம்னாலும் அதுவும் அந்த இணைச்சிக்கிறதுங்கிறது எப்படி இருக்கலாம், எப்படி மாறலாம், பை ட்ரீட்டி. ஒரு ட்ரீட்டி, உடன்படிக்கையை போட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா இந்தியா கூட ஆட் பண்ணிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இலங்கை ரொம்ப பொருளாதாரத்தில் இன்னைக்கு ரொம்ப ஒரு மோசமான சுச்சுவேஷனில் இருக்காங்க. சீக்கிரமாக அவங்க மீண்டு வரணும். பட் இருந்தாலும் டியூ டு COVID-19னால அவங்களோட மேஜரான எக்கனாமிக்கே டூரிசம் தான். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த டூரிசம் COVID-19னால டூரிசத்தோட வருகை கம்மியாகி அவங்க இப்போ ஸ்ரீலங்காவோட இன்ஃப்ளேஷன் அதிகமாகி அவங்களோட பேங்க்கே கிட்டத்தட்ட திவாலாகக்கூடிய, சென்ட்ரல் பேங்க், அவங்க நாட்டோட சென்ட்ரல் பேங்க்கே திவாலாகக்கூடிய ஒரு நிலைமைக்கு போய் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வராங்க. ஓகேங்களா? இது ஃபார் எக்ஸாம்பிள் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஜென்ரல் வச்சுக்கேன். சரி, இப்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மேபி இலங்கையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலங்கை கூட ஒரு ட்ரீட்டியை சைன் பண்ணி இலங்கையை நம்ம இந்தியாவோட சேர்த்துக்கிறோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்காக இலங்கையோட ஒரு பாதி பகுதிகள் மட்டும். ஓகேங்களா? ஒரு எல்லாமே ஒரு இமேஜினேஷனுக்காக தான். ஓகேங்களா? ஒரு மேபி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் நம்ம இந்தியா கூட சேர்க்குறோம் ஒரு ட்ரீட்டி போட்டு. அது எத்தனையோ வருஷத்துக்கு, இந்த 100 வருஷத்துக்கோ 200 வருஷத்துக்கோ, ஏன்னா அந்த இடத்துலலாம் கிங்ஸ் எல்லாம் போடுவாங்களே 200 வருஷம் 300 வருஷம் அக்ரிமெண்ட், அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் ட்ரீட்டி போட்டு நம்ம அந்த பகுதியை நினச்சிக்கிட்டோம்னா
அப்போது அந்த டெரிட்டரியும் நம்ம இந்தியாவுக்கான டெரிட்டரியாக மாறும். நெக்ஸ்ட் வேற என்ன பண்ணணும்னா பர்ச்சேஸ் விலை கொடுத்து வாங்குறது. ஓகேங்களா? இப்போ இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை மட்டும் எல்லாத்தையுமே இலங்கை சும்மா எக்ஸாம்பிளுக்காக வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இலங்கையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். காசு கொடுத்து நம்ம இவ்வளோ ஏரியா அப்படிங்கிறத நம்ம விலை கொடுத்து வாங்குகிறோம். இந்தியா பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி பகுதியிலும் நம்ம இந்தியாவோட டெரிட்டரியோட வரும். தேர்ட் ஒன் லீஸ், குத்தகைக்கு இருக்கிறது. எஸ், இதே கான்செப்ட் தான், ட்ரீட்டி மாதிரி தான் இதுவும். இத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு லீஸுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அப்போயும் நம்ம இந்தியாவோட டெரிட்டரியாக அது கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? அப்போது அது ஆர்டிகல் 1ல் கவர் ஆகும். அடுத்து வார். எஸ், மேபி இப்போ நம்ம இந்தியா பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த நாட்டு கிடையாது வாரில் ஈடுபட்டு அந்த வார் மூலியமாக நம்ம அந்த பகுதியில் வந்து பார்த்தோன்னா இந்தியா கூட நினச்சிக்கிறோம் மேபி அப்படின்னா அந்த பகுதிகளையும் நம்ம ஆர்டிகல் 1ல் கவர் ஆகும். அதை பற்றியும் இந்த ஆர்டிகல் 1 சொல்லுது. அப்போது எனி வே த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அக்வயர்ட் எனி டெரிட்டரி ஆஃப் அதர் தென் இந்தியன் டெரிட்டரியை தாண்டி வேறு எந்த பகுதியில் எந்த வழி மூலியமாக நம்ம எடுத்துக்கிட்டாலுமே தட்ஸ் கம்ஸ் அண்டர் ஆர்டிகல் 1. தட்ஸ் ஆல்சோ கன்சிடர்ட் as a டெரிட்டரி ஆஃப் இந்தியா. அதுவும் இந்தியன் டெரிட்டரியாக கன்சிடர் பண்ணப்படும். ஓகேங்களா? அதை தான் வந்து அந்த ஆர்டிகல் 1 அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து வாங்க, இது ஆர்டிகல் 1 பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்தாச்சு. இப்போ ஒரே ஒரு பாயிண்ட் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பார்க்கலாம். ஓகேவா? எக்ஸ்ட்ராலாம் இதுவும் ஆர்டிகல் 1 ரிலேட்டடானது தான். என்ன அப்படின்னா இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு. ஓகேங்களா? இந்தியா இஸ் எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ரேதர் தென் ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ரொம்ப நம்ம ஒரு இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறார். அவ்வளோ ஒரு முக்கியத்துவமான ஒரு பாயிண்ட்டு. ஏன் நம்ம இதை இவ்வளோ டீட்டெயிலாக பார்க்கணும், ஏன் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இது நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரியல அப்படின்னா கூட ஜென்ரல் நாலேஜ் விஷயத்தில் நமக்கு தெரியணும். ஓகேவா? இந்தியா இஸ் ஏ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கரெக்டாக? யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னோம். நம்ம இந்தியா அப்படிங்கிறது ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், எல்லா மாநிலங்களும் ஒன்றிணைந்தது தான் இந்தியா. இந்தியாங்கிறது தனி கிடையாது. இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இந்த நிறையா பேர் இன்றைக்கி இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனுக்கும் இந்த வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுறாங்க. இந்தியா இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், நாட் அ ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இந்தியா அப்படிங்கிறது பல மாநிலங்கள் ஒன்றிணைந்து உருவானது, தனியாக ஒன்று உருவாகலை. ஓகேங்களா? ரேதர் தென் ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஃபெடரேஷன் அப்படின்னா கூட்டமைப்புன்னு சொல்லுவோம். இந்தியா என்பது மாநிலங்களின் ஒன்றியம். ஓகேங்களா? மாநிலங்களின் கூட்டமைப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் சொல்றாரு. மாநிலங்களின் கூட்டமைப்பு. ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸுக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இந்த ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது எங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னா யூஎஸ்ஏல இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம யூஎஸ்ஏ எடுத்துக்கோமே, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லுவோம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்ஏ சொல்கிறோம். ஓகேவா? இப்போது யூஎஸ்ஏவும் நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன். சிம்பிள். இப்போ நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குல்ல. 28 ஸ்டேட்டும் 8 யூனியன் டெரிட்டரியும் எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் போட்டு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆட் ஆகலை, கம்பைனாக இல்லை. ஓகேங்களா? நம்ம எல்லாரும் சேர்ந்தது தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. ஐ மீன் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாமே சேர்ந்தது தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அதாவது மாநிலங்கள் எல்லாமே ஒன்றிணைந்தது தான் ஒன்றியம். ஓகேங்களா? சென்ட்ரல். ஓகேங்களா? நம்ம இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் நாங்கள் இந்தியா கூட நாங்கள் இருந்துக்கிறோம் அப்படின்னு எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணல, இன்றைக்கி இல்லை, 1947 அப்படி. அதே மாதிரி எந்த ஒரு மாநிலங்களும் அந்த மாதிரி சைன் பண்ணி உருவானது கிடையாது. there is no agreement between central and states in India. பட் இதுவே நீங்கள் யூஎஸ்ஏ போனோம் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட். யூஎஸ்ஏல இப்போது இன்னைக்கு சுச்சுவேஷனுக்கு 50 மாகாணங்கள் இருக்குது. அதாவது நம்ம எப்படி 50 நம்ம 28 மாநிலங்கள்னு சொல்கிறோமா, அவங்க மாகாணங்கள்னு சொல்லுவாங்க, ப்ராவின்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கே 50 மாகாணங்கள். அந்த 50 மாகாணங்களும் அமெரிக்காவோட சேர்ந்துருக்காங்க பை அக்ரிமெண்ட். அதை தான் அவங்க ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்க, கூட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நியூயார்க் அப்படிங்கிறது ஒரு தனி மாகாணம், சான் ஃப்ரான்சிஸ்கோ தனி மாகாணம், ஓகேங்களா, வாஷிங்டன் டிசி தனி மாகாணம், கலிஃபோர்னியா தனி மாகாணம். இந்த மாதிரி நிறைய மாகாணங்கள் அங்கே இருக்குது. அந்த மாகாணங்கள் எல்லாமே சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க, யூஎஸ்ஏவாக கன்வெர்ட் ஆகிருக்கு. 50 மாகாணங்கள் இருக்குது. மேபி நாளைக்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்தால் கலிஃபோர்னியா தனியாக போயிடும். ஐ மீன்
அவங்க எப்போ வேணுமோ அந்த யூஎஸ்ஏ அப்படிங்கிற அந்த கூட்டமைப்புலேருந்து வெளியேறிடுவாங்க. ஓகேங்களா, எப்போ வேணுமோ வெளியேறலாம். அதுக்கான பவர் அந்த ஸ்டேட்டில் இருக்குது. ஆனால் நம்ம இந்தியாவில் அப்படி கிடையாது. ஓகேவா, நம்ம இந்தியா அப்படி கிடையாது. அதை தான் அம்பேத்கர் ரொம்ப சூப்பராக சொல்லுவார். இந்தியா இஸ் ஏ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவார். ஓகே, அதுக்கான காரணம் இதுதான். இப்போது அமெரிக்காவில் மாநிலங்கள் தனியாக போய் ஒரு கண்ட்ரியை உருவாக்கலாம். பட் ஆனால் இந்தியாவில் அதை பண்ண முடியாது. ஓகேங்களா, இந்தியாவில் எப்படி அப்படின்னா உடைக்க முடிந்த மாநிலங்களையும் உடைக்க முடியாத ஒன்றியமும் தான் நம்ம இந்தியா அப்படின்னு சொல்கிறார். டிஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்ஸ் அண்ட் அன்டிஸ்ட்ரக்டபிள் யூனியன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மாநிலங்களை நம்ம எத்தனை வேணுமோ உடைச்சிக்கலாம். அதாங்க பியூட்டி. நம்ம மாநிலங்களை எத்தனை மாநிலங்களை வேணுமோ உடைச்சிக்கலாம். இந்தியாவில் இப்போ நம்ம இண்டிபெண்ட் ஆகும்போது வந்து நமக்கு 14 ஸ்டேட்ஸ் தான் இருந்துச்சு. 14 ஸ்டேட்டு 6 யூனியன் டெரிட்டரி இருந்துச்சு. இப்போ நமக்கு 28 ஸ்டேட்டாக மாறி இருக்கு. அப்போ மாநிலங்களை உடைச்சு நம்ம என்ன பண்ணிருக்கோம், 28 ஸ்டேட்டாக உருவாக்கிருக்கோம். கரெக்டாக 28 ஸ்டேட் 8 யூனியன் டெரிட்டரி. அப்போ உடைக்க முடிந்த மாநிலம் destructible states and undestructible union அப்படின்னு சொல்கிறார். அதாவது மாநிலம் உடைக்கலாம், ஆனால் நாட்டை உடைக்க முடியாது, ஒன்றியத்தை உடைக்க முடியாது. அதனால தான் நம்ம இந்தியாவிலேருந்து இன்னும் எந்த ஒரு பகுதியும் தனியாக போய் எந்த ஒரு கண்ட்ரியும் புதுசாக உருவானது கிடையாது. நம்ம 75 இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், 75 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்தியா இண்டிபெண்ட் ஆகி. ஆனால் ஒரு கண்ட்ரி கூட ஒரு பகுதி கூட வெளியே போய் ஒரு கண்ட்ரியாக உருவானது கிடையாது. வேறு வெளியே இருந்து பல பகுதிகள் இந்தியாவுக்கு வந்திருக்கு. பட் ஆனால் இந்தியாவிலேருந்து வெளியே போய் ஒரு நாடும் இது வரைக்கும் உருவானது கிடையாது. ஏன்னா அன்டெஸ்டபிள் யூனியன் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, ஆனால் நம்ம சவுத்துலேயுமே இது நடந்துச்சு. சவுத் இந்தியாவை தனியாக பிரித்து கொடுத்து தனி நாட்டாக ஆக்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டிலையுமே நிறைய லீடர்ஸ் வந்து பார்த்தோம்னா ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. பட் ஆனால் லேட்டராக அது ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா, நம்ம கான்ஸ்டியூஷனில் அதில் அதுக்கு ப்ரொவிஷன் கிடையாது. அதுதான் அம்பேத்கர் கிளியராக எழுதிட்டார். அதனால அதை அப்படியே வந்து பார்த்தா விட்டுட்டாங்க. ஓகே, விட்டுட்டு இப்போது எல்லாமே கம்பைண்டாக வந்து பார்த்தா இருக்கும். தெர் இஸ் நோ ப்ராப்ளம் நவடேஸ். கரெக்டாக. சரி, இதுவே நீங்கள் அமெரிக்காவுக்கு போகலாம். அமெரிக்காவுக்கு போனால் இப்போ 50 ஸ்டேட்ஸ் இருக்கா, அந்த 50 ஸ்டேட்ஸும் நாளைக்கே போயிடும். நாளைக்கே போனாலும் சந்தேகத்துக்கு இல்லை, போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கலிஃபோர்னியாவுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஏதாவது பிரச்சனை, யூஎஸ்ஏ கவர்மெண்ட்டுக்கும் கலிஃபோர்னியாவுக்கும் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கலிஃபோர்னியா தனியாக போய் ஒரு கண்ட்ரியாக உருவாகலாம். தேர் ஆர் லாட் ஆஃப் பாசிபிலிட்டி. பட் ஆனால் இந்தியாவில் அப்படி உருவாக முடியாது. இப்போ இந்தியாவில் தமிழ்நாடு மட்டுமோ இல்லை கேரளா மட்டுமோ தனியாக போய் புது கண்ட்ரியாக உருவாகிறதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. அதை தான் வந்து அவங்க சொல்கிறாங்க, அன்டெஸ்ட்ரக்டபிள் யூனியன் நம்ம இந்தியா, உடைக்க முடியாத ஒரு ஒன்றியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நீங்கள் அமெரிக்காவுக்கு அதை பண்ணலாம். அதே மாதிரி இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டை கூட நான் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கூட நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர் என்ன சொல்லியிருக்காரு, கனடாக்கு அழைப்பு வச்சிருக்காரு. 51வது மாகாணமாக கனடா வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு அப்படின்னா நாங்கள் ஒரு சில ஆஃபர்ஸ்லாம் தரோம் அப்படின்னு சொல்லி கனடா கவர்மெண்ட்டுக்கு. கனடாங்கிறது ஒரு செப்பரேட் நேஷன். கரெக்டாக. அந்த கனடாவோட கவர்மெண்ட்டுக்கு அமெரிக்காவோட பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அழைப்பு விடுக்கிறார். என்னென்னு, கனடாவை அமெரிக்காவோட இணைச்சிருங்க, யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இந்தியாவா யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவை நீங்கள் ஆட் பண்ணுங்கள், ஆட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் நிறைய ப்ரொவிஷன் தருவோம் அப்படின்னு கனடாவுக்கு அழைப்பு விடுக்கிறார். பட் ஆனால் அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா பார்க்கலாம். அப்போது பேபி கனடா இணைஞ்சது அப்படின்னா 51வது மாகாணமாக அமெரிக்காவில் வரும். அப்போ உள்ள அவங்களோட ஃபெடரேஷனில் கனடா என்ன பண்ணுவோம், சைன் பண்ணி உள்ளே வருவாங்க. ஓகேங்களா. அப்போ அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் ஒரு மாகாணமாக கனடா விளங்கும். ஓகேங்களா. அப்போ அங்கே வந்து அன்டெஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்ஸ் ப்ராவின்சஸ், அங்கே மாகாணங்களை உடைக்க முடியாது. இப்போ கலிஃபோர்னியாவை 2ஆக உடைச்சு அமெரிக்கா கவர்மெண்ட் இப்போ கலிஃபோர்னியாவை நாங்கள் 2ஆக பிரிக்கிறோம்னா பிரிக்க முடியாது. ஏன்னா அங்கே மாகாணங்களே உடைக்க முடியாது. ஆனால் நாட்டை உடைக்கலாம். அங்கே அப்படியே ஆப்போசிட், டெஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்ஸ் அண்ட் அன்டெஸ்ட்ரக்டபிள் யூனியன் அன்டெஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்ஸ் அண்ட் டெஸ்ட்ரக்டபிள் யூனியன். கரெக்டாக. அங்கே மாநிலங்களை வந்து பார்த்தீங்கன்னா உடைக்க முடியாது. ஆனால் நாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றியத்தை வந்து பார்த்தீங்கன்னா உடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா. அதைத்தான் நம்ம இந்தியாவில் லிட்ரலி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. கரெக்ட். ஓகேங்களா. சரி, அப்போ ஏன் இந்த பாயிண்ட் அவ்வளோ முக்கியம் அப்படின்னா, இந்தியா இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ரேதர் தன் ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட். இந்தியா என்பது மாநிலங்களின் கூட்டமைப்பினால் உருவாக்கப்பட்டது அல்ல, மாநிலங்கள் ஒன்றிணைவதால் உருவாக்கப்பட்ட ஒரு நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. புரிஞ்சா? இதுதான் அந்த பாயிண்ட்டுக்கான மீனிங். சிம்பிளாக கடைசியாக சொல்கிறேன், ஒன்றே ஒன்று தான். மாநிலங்களை எத்தனை மாநிலங்கள் வேணுமோ இந்தியாவில் உடைக்கலாம், ஆனால் நாட்டை உடைக்க முடியாது. ஆனால் அமெரிக்காவில் மாநிலங்களை உடைக்க முடியாது, ஆனால் நாட்டை உடைக்கலாம். ஓகேவா. அவ்வளோதான் பாயிண்ட். இவ்வளோ தான் அந்த பாயிண்ட். இல்லைங்களா. சரி, அடுத்து வாங்க. அடுத்த ஆர்டிகல் 2.
ஆர்டிகல் 1 கிளியராக புரிஞ்சிச்சுல. நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் யூனியன், இந்தியாவுக்கான நேமும் அதுக்கான ஆட்சி பரப்பையும் சொல்லுது. இந்தியாவுக்கான நேம் இந்தியா, தட் இஸ் பாரத். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ், எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது ஓகேங்களா, 28 ஸ்டேட்ஸ், அதோட நேமு பவுண்ட்ரி, 8 யூனியன் டெரிட்டரி நேம் பவுண்ட்ரி மேபி அக்வைர்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எனி ரீஜன், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 1 கவரும். இதுதான் ஆர்டிகல் 1 சொல்லுது ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் ஆர்டிகல் 2. ஆர்டிகல் 2 அட்மிஷன் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட், இது வரைக்கும் தான் கொடுத்துருப்பாங்க. விச் இஸ் நாட் எக்ஸிட் இன் இந்தியா. இதில் வந்து கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இந்த விச் இஸ் நாட் எக்ஸிட் இன் இந்தியாங்கிறத நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஏன்னா இந்த வார்த்தை இல்லாமல் பார்த்தா நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அட்மிஷன் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட் அப்படிங்கிறது பார்க்கணும் ஓகேங்களா. இதில் 2 விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, அதை நான் சொல்கிறேன். விச் இஸ் நாட் எக்ஸிட் இன் இந்தியா அப்படிங்கிற வார்த்தையை நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதான் ஆக்சுவலாக கரெக்டு, நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு தமிழில் பார்ப்போம். இந்தியாவில் இல்லாத ஒரு பகுதியை சேர்த்தல் மற்றும் புதிய மாநிலமாக நிறுவுதல். எக்ஸாம்பிளோடய பார்ப்போம். நமக்கு எக்ஸாம்பிள் வச்சா தான் நமக்கு புரியும். ஏன்னா நம்ம மைண்ட் செட் அப்படி தான், சும்மா வார்த்தையில் படித்தாலும் புரியாது. எக்ஸாம்பிள் தான் நமக்கு முக்கியம். மறுபடியும் ஸ்ரீலங்கா எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வருவோம் ஓகேங்களா. சரி ஓகே, ஸ்ரீலங்கா எடுத்துக்குவோம். ஸ்ரீலங்கா அப்படிங்கிறது இப்போ நாட் எக்ஸிட் இன் இந்தியா, கரெக்டாக. இந்தியாவோட டெரிட்டரி இன்னைக்கு கிடையாது, அதனால தான் எடுக்கிறேன் இல்லைங்களா. இப்போ ஸ்ரீலங்காவை வச்சுக்குவோம். இப்போ ஸ்ரீலங்காவை இந்தியா கூட இணைக்கிறதுக்கும் அதை புதிய மாநிலமாக உருவாக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா ஆர்டிகல் 2 நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஆல்ரெடி 28 ஸ்டேட் இருக்கா, மேபி ஸ்ரீலங்கா அப்படிங்கிற ஒரு நாட்டை நம்ம ஆட் பண்ணி இதை 29வது ஸ்டேட்டாக நம்ம உருவாக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா ஆர்டிகல் 2 யூஸ் பண்ணணும். ஏன் நம்ம அங்கே விச் இஸ் நாட் எக்ஸிட் இன் இந்தியா அந்த மாதிரி. இப்போ பாருங்கள், ஸ்ரீலங்கா அப்படிங்கிறது இந்தியா கிடையாது, அந்த பகுதியை நம்ம இந்தியா கூட இணைக்கிறோம், அட்மிஷன் சேர்க்குறோம், அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட், புதிய மாநிலமாக உருவாக்குறோம். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஆர்டிகல் 2 யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. அதுக்கு அடுத்த 3வது ஆர்டிகலும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த வார்த்தை தான் முக்கியம். இதுதான் அந்த 2ஐயும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய வார்த்தை, அதனால தான் அதை ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேவா. ஸ்ரீலங்கா இல்லை, எனி கண்ட்ரி, இல்லைன்னா எனி டெரிட்டரி ஓகேங்களா. எந்த பகுதியாக இருந்தால் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இருக்குல்ல, அதில் கூட இப்போ நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அதனால் நம்ம அதை பற்றி பேசலாம். ஏன்னா அங்கே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக நிறைய போராட்டங்கள் நடந்துட்டுருக்கு ஓகேங்களா. சரி, நம்ம அதை கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ஆர்டிகல் 2A அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஆர்டிகல் 2 புரிஞ்சிச்சுல, இந்தியாவில் ஒரு பகுதி இருக்கக்கூடாது, இன்னைக்கு இந்தியாவில் அந்த பகுதி இருக்கக்கூடாது, இந்தியாவோட டெரிட்டரியாக அது இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அதர் தென் இந்தியன் டெரிட்டரியாக இல்லாத ஒரு பகுதியை இந்தியா கூட இணைச்சி அதை ஒரு மாநிலமாக உருவாக்குறோம் அப்படின்னா ஆர்டிகல் 2 யூஸ் பண்ணுவோம். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, சரி. அது ரிலேட்டடாக ஒரு ஆர்டிகல் பார்த்துவோம். ஆர்டிகல் 2A பாருங்க. ஆர்டிகல் 2A, சிக்கிம் டு பி அசோசியேட்டட் வித் யூனியன் ஓகேங்களா. 35வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1974, 35வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1974. 1974 நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு அமெண்ட்மெண்ட் போடுறாங்க. என்ன அமெண்ட்மெண்ட் அப்படின்னா 35th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி சிக்கிம் அப்படிங்கிற ஒரு பகுதியை இந்தியா கூட ஆட் பண்ணுறாங்க. அதாவது அட்மிஷன் இந்தியா கூட ஆட் பண்ணாங்க 35வது அமெண்ட்மெண்ட்டில். அப்போது ஆர்டிகல் 2 யூஸ் பண்ணி அந்த மாநிலங்களை உள்ளே கொண்டு வரதுக்காக புதுசாக ஒரு ஆர்டிகல் கிரியேட் பண்ணாங்க, ஆர்டிகல் 2A அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆர்டிகல் 2A படி சிக்கிம் டு பி அசோசியேட்டட் வித் யூனியன், அதாவது நம்ம இந்தியா கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்தியாவை நம்ம நினச்சிக்கிட்டோம் எப்போ 1970 சிக்கிமை நம்ம இந்தியாவோட நினச்சிக்கிட்டோம் 1974 ஓகேவா. அதனால தான் ஆர்டிகல் 2Aன்னு வச்சோம். ஏன்னா 2 யூஸ் பண்ணி புதுசாக ஒரு ஆர்டிகல் கொண்டு வந்தோம். அந்த ஆர்டிகல் படி சிக்கிமை நம்ம உள்ளே வந்து கொண்டு வரோம். சிக்கிம் நம்ம இந்தியாவோட தானே சார் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். இன்னைக்கு அது இந்தியாவோட இருக்குது. ஆனால் பிஃபோர் 1974 1974க்கு முன்னாடி இந்தியா சிக்கிம் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் இந்தியா. சிக்கிம் அப்படிங்கிற இந்த நாட்டை சிக்கிம் அப்படிங்கிற அந்த பகுதியை ஒரு ஃபேமிலி, சோகியால் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு அரச குடும்பத்தினர்கள், சோகியான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்லை, ஜென்ரல் நாலேஜுக்காக தெரிஞ்சு வச்சுங்க. இதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமாக தேவைப்படாது.
அப்படின்னா ஜென்ரல் நாலேஜுக்காக நமக்கு தேவைப்படும். ஓகேங்களா? சரி பாருங்க, சிக்கிம் அப்படிங்கிற ஒரு பகுதியை சோக்கியால் ஃபேமிலி அப்படின்னு ஒருத்தவங்க தான் ரொம்ப காலமாக ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பகுதியை இந்தியா கூட இணைக்கிறோம். எப்போ 35th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1974 இணைச்சிட்டோம். ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்தியாவோட பார்ட்டாக சிக்கிம் ரன் ஆகிட்டு இருக்கு வித் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். அதுக்குன்னு தனி ஆர்டிகல். ஓகேங்களா? பட் ஆனால் இங்கே என்ன ஒரு கவனிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா, இந்தியா சிக்கிம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சிருக்கோம், ஆனால் ஸ்டேட்டாக அறிவிக்கல ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 36வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அடுத்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் உடனே போடுறாங்க, அடுத்த வருஷமே போடுறாங்க. 1975 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிக்கிம் அப்படிங்கிற அந்த மாநிலத்தை ஆல்ரெடி நம்ம இந்தியா கூட இணைச்சிட்டோம். ஓகேங்களா? இந்தியா கூட ஆல்ரெடி அது ஒரு பகுதியாக மாறிடுச்சு, அதனால் பிரச்சனை கிடையாது. இப்போ என்ன பண்ணுறாங்க, அதுக்கு இந்தியாவுக்கு ஆர்டிகல் 2A அதுக்குன்னு தனியாக ஒரு ஆர்டிகல் கொடுத்துருந்தோம்னா, இந்த ஆர்டிகல் 2Aவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே ரிப்பீல் பண்ணுறாங்க. ஆர்டிகல் 2A அப்படிங்கிறது ரிப்பீல்டு. ரிப்பீல்டுனா தமிழில் நீக்கம்னு அர்த்தம். ஆர்டிகல் 2Aவை ஃபுல்லாகவே கேன்சல் பண்ணிடுறாங்க. கேன்சல் பண்ணிவிட்டு சிக்கிமை பர்மனெண்ட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், நார்மலாக ஒரு ஸ்டேட் மாதிரி நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோம். அனௌன்ஸ் பண்ணி அதுக்கு ஸ்டேட்ஹுட் அந்தஸ்து வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம். எப்போ அப்படின்னா 1975 36th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இப்போ இந்த ஆர்டிகல் 2A அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னா இல்லை, ஏன்னா அதை நீக்கிட்டோம். எதுக்காக நான் வச்சுருக்கேன், இந்த ஆர்டிகல் நம்ம இங்கே படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆர்டிகல் 2A இஸ் ரிலேட்டட் டு சிக்கிம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் ஆனால் அது எப்படி வந்துச்சு, ஏன் அதை நம்ம எடுக்கிறோம், ஓகேங்களா, ஏன் இப்போ நம்ம ஸ்டேட்ஹுட்டை கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சிக்கிம் அப்படிங்கிறது இந்தியாவோட பகுதியே இல்லை அப்படிங்கிறது வந்து நமக்கு நிறையா பேர் தெரியாது. ஓகேங்களா? அதுக்காக தான் அந்த ஆர்டிகல் வச்சா அதுக்கான ஒரு ப்ரீஃபான ஒரு ஸ்டோரிங்க. ஓகேங்களா? சரி, அப்போ 36வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1975 படி இந்தியாவோட ஒரு நார்மலான ஒரு ஃபார்முலான ஒரு அஃபீஷியல் ஸ்டேட்டாக வந்ததுன்னா சிக்கிம் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஓகேங்களா? அடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் எடுத்து பார்க்க போகிறோம். இந்த யூனியன் அண்ட் ஸ்டேட்டையோட கண்டினியூஷன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? அங்கே நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொரு ஸ்டேட்டும் எப்படி உருவாகிட்டு வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஸ்டேட்டும் எப்படி உருவாகிச்சு ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் சொல்லலை. இந்த கிளாஸஸோட முக்கியமான அப்ஜெக்டிவ் என்னன்னா டெப்த்து தான். ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதை படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வேறு எங்கேயும் படிக்கக்கூடாது. ஃபுல்லாக அப்படியே கரைச்சி ஒரே இதில் முடிச்சிடணும். ஓகேங்களா? ஒரே இதில் கரைச்சி முடிச்சிடணும். வேறு எங்கேயுமே நம்ம போகக்கூடாது. ஃபுல் டெப்த்தாக அனலைஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி ஆஃப் கான்ஸ்டியூஷனே பார்த்தா தெரியும். மொத்தமாக ஹிஸ்ட்ரி ஆஃப் கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஒரு 1/2 hour 1 hour முடிச்சிடுவாங்க. ஆனால் நான் போட்டிருக்க வீடியோவில் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஒவ்வொரு ஆக்ட்டுக்கும் தனி வீடியோ, நீங்கள் அதை போய் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? சரி, அப்போ 36th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1975 படி வருது. ஆனால் சிக்கிமுக்கு இப்போயுமே நமக்கு நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் நிறையா ப்ரொவிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் தரப்படுது. ஓகேங்களா? அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டை பற்றி பார்க்கலாம், ஒவ்வொரு ஸ்டேட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அப்போ நம்ம அதை பற்றி ஒவ்வொரு ஸ்டேட்டை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோம். ஆர்டிகல் 2A அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா ரிலேட்டட் டு சிக்கிம். சிக்கிம் அப்படிங்கிற ஒரு மாநிலத்துக்கு தான். ஓகேங்களா? சரி, அடுத்த ஆர்டிகல் 3 இங்கே தான் வரும். ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ். சரி, இங்கேயும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட், புதுசாக ஒரு மாநிலம் உருவாக்குறது தான். தமிழில் பாருங்கள், இங்கேயும் புதிய மாநிலத்தை நிறுவுதல், இங்கேயும் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட், புதிய மாநிலத்தை உருவாக்குதல். ரெண்டும் ஒன்று தானே. இதுக்காக தான் இந்த வார்த்தை விச் இஸ் நாட் எக்ஸிட் இன் இந்தியா. ஆனால் இங்கே விச் இஸ் எக்ஸிட் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளை பிரித்து தமிழ் என்ன பண்ணுறது, புது மாநிலமாக உருவாக்குறது தான் ஆர்டிகல் 3. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆர்டிகலை படிச்சுக்கோம். ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் அண்ட் alternatives of areas, boundaries or names of existing states. Yes, we got it, we got a point. Existing state னா ஏற்கனவே இந்தியாவில் இருக்கணும். அது ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய இது ரிலேட்டடாக நீங்கள் எது பண்ணாலும் ஆர்டிகல் 3. இல்லை இந்தியாவிலே அது இல்லை சார், புதுசாக வெளியேருந்து நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா ஆர்டிகல் 2. அதுக்கு ஸ்ரீலங்கா பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ நம்ம இதுக்கும் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் இருக்கா, புதிய மாநிலமாக உருவாக்குதல். புதிய மாநிலங்களாக எப்படி உருவாக்குறாங்க, ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதியை புதிய மாநிலமாக உருவாக்குறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேபி நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தமிழ்நாட்டையும் கேரளாவையும் மர்ச் பண்ணி, ஓகேங்களா, ஒரே மாநிலமாக உருவாக்குறது. எஸ், இல்லைன்னா இப்படி பிடிச்சிக்கலாம், தமிழ்நாட்டை 2ஆக உடைச்சு, ஓகேங்களா, 2 மாநிலமாக வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறது.
ஓகேங்களா, அதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேவா, அப்போ அந்த மாதிரி நம்ம புது மாநிலத்தை உருவாக்கணும். ஓகேங்களா, புது மாநிலங்களை உருவாக்கணும். இல்லைன்னா உத்தரப்பிரதேசம் ரொம்ப பெருசாக இருக்குது, அதை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி 2 ஸ்டேட்டாக உருவாக்கிக்கலாம். மகாராஷ்டிரா கொஞ்சம் பெருசு தான், பீகாரும் பெருசு தான், மக்கள் தொகைலாம் ரொம்ப அதிகம். அவங்க உத்தரப்பிரதேச, இந்த பீகார் இதெல்லாம் ரொம்ப, ராஜஸ்தான் இவங்களாம் ஏரியா வைஸும் பெருசு, மக்கள் தொகையும் பெருசு. அதனால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி 2 ஸ்டேட்டாக உருவாக்கலாம் அப்படின்னாலும் வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த மாதிரி நம்ம உருவாக்கணும் அப்படின்னா நம்ம ஆர்டிகல் 3 யூஸ் பண்ணணும். அதாவது ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ். இப்போ உத்தரப்பிரதேச பிரிச்சு சார், ஈஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ், வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ் பிரிச்சிடலாம் அப்படின்னா நம்ம ஆர்டிகல் 3 யூஸ் பண்ணணும். அப்போ ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ், ஏன் விச் இஸ் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட், ஏன்னா அது ஆல்ரெடி இந்தியாவில் இருக்குது, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை நம்ம அதை பண்ணுறோம். ஓகேங்களா, அடுத்து ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஆஃப் ஏரியாஸ். ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஆஃப் ஏரியாஸ்னால் பரப்பளவை மாற்றுறது, மாநிலங்களோட பரப்பளவை மாற்றுதல். மாநிலங்களோட பரப்பளவை எப்போ மாற்ற முடியும் சார்? எப்படி மாற்ற முடியும்? யார் மாற்றுவாங்க? பார்லிமெண்ட் தான் மாற்ற முடியும். ஓகேவா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் மாற்றும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ தமிழ்நாடு வந்து பார்த்தோம்னா, இப்போது மலபார் டிஸ்ட்ரிக் கேரளா இருக்குல்ல, அந்த மலபார் டிஸ்ட்ரிக்டை நம்ம எடுத்துக்கிட்டு ஓகேங்களா நமக்கு கொடுத்துடலாம், நம்ம அதை கொடுத்துடலாம், வாங்கிக்கலாம். அப்படின்னா நம்ம ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஏரியாஸ், நம்ம ஏரியா என்ன பண்ணுது, மலபார் டிஸ்ட்ரிக் வரைக்கும் போகுது. இல்லை இந்த சைடு ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு பார்டர் டிஸ்ட்ரிக்டை தூக்கி நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கிறது. ஓகேங்களா, இல்லை கர்நாடகம், பெங்களூர், அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஓகேவா, எல்லோரும் சேர்த்துக்கலாம், எல்லாம் கொடுக்குறதுனாலும் சரி கொடுத்துடலாம். ஓகேவா, அந்த மாதிரி ஏரியாவை நம்ம மாற்றுறோம், ஏரியாவை சேஞ்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆர்டிகல் 3 யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். நடந்திருக்கு 1956 ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் வரும்போது நிறையா பகுதிகள் தமிழ்நாட்டிலேருந்து வெளியும் போணுச்சு, நிறையா பகுதிகள் வெளியே இருந்து உள்ளே வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு மலபார் டிஸ்ட்ரிக் அது வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஸ்டேட்டோட தான் இருந்துச்சு பிஃபோர் 1956. ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் மலபார் டிஸ்ட்ரிக் நம்ம மெட்ராஸ் பிரசிடென்சியோட இருந்தது. இண்டிபெண்டன்ட்க்கு முன்னாடியும் மெட்ராஸ் பிரசிடென்சியோட தான் இருந்துச்சு. 1956க்கு அப்புறம் தான் மாறிச்சு. அதே மாதிரி கன்னியாகுமரி, எஸ் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன் கன்னியாகுமரி. இந்த கன்னியாகுமரி 1956 வரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லை. கன்னியாகுமரி எங்கே இருந்துச்சு அப்படின்னா கேரளா கூட இருந்தது. அதுக்கப்புறம் 1956 தான் நம்ம இந்தியா தமிழ்நாட்டுக்கு வந்து பண்ண வருது. இந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு. அப்போது ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஆஃப் ஏரியாஸை நீங்கள் மாற்றுறோம் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஆர்டிகல் 3 யூஸ் பண்ணலாம். ஒரு பகுதியை கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பகுதியை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, எனக்கு அடுத்த மாதிரி பவுண்ட்ரிஸ், சேம் கான்செப்ட். பவுண்ட்ரியை மாற்றி கொடுக்குறது. இப்போ நம்ம தமிழ்நாடு பவுண்ட்ரி வந்து பார்த்தோம்னா புலிகேட் லேக் வரைக்கும் இருக்குது நார்த்தில், அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி திருப்பதி வரைக்கும் எடுத்துக்கலாம் நம்ம. ஓகேங்களா, திருப்பதி பவுண்ட்ரி ஃபுல்லாக வந்து பார்த்தா நமக்கு உண்டாது பண்ணலாம். ஓகேங்களா, அண்ட் நேம்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட், எஸ் அதே மாதிரி மாநிலங்களோட பெயர்களை மாற்றுதல், இது நிறைய நடந்திருக்குது, ஏகப்பட்டது நடந்திருக்கு. மைசூர் மாகாணம், மைசூர் ஸ்டேட் அப்படிங்கிறது கர்நாடகாவாக மாறி இருக்கு. ஓகேங்களா, நம்ம சென்னை மாகாணம், சென்னை மாநிலம், மதராஸ் மாநிலம்னு இருந்தது இப்போ என்ன மாறி இருக்கு, தமிழ்நாடுன்னு மாறி இருக்கு. எதை யூஸ் பண்ணி, ஆர்டிகல் 3 யூஸ் பண்ணி. ஆர்டிகல் 3 யூஸ் பண்ணி தான் நம்ம மதராஸ் மாநிலம் அப்படிங்கிற அந்த பேரை தமிழ்நாடுன்னு மாற்றிருக்காங்க. நம்மளோட முன்னாள் சீஃப் மினிஸ்டர் அண்ணா அவரோட முயற்சினால நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிற பேர் மாற்றிருக்கோம். ஓகேங்களா, கேரளம்னு மாற்றுறாங்க, இப்போ ஒடிஷா மாற்றிருக்காங்க. அதே மாதிரி உத்தரப்பிரதேஷ், இல்லைங்களா, ஆக்சுவலாக அதுக்கோட பழைய பேர் என்னென்னு பார்த்தோன்னா யுனைடெட் ப்ராவின்சஸ்ன்னு சொல்லுவாங்க, ஐக்கிய மாகாணம்னு அதுக்கு பேர் பழைய பேர். இப்போ உத்தரப்பிரதேசம் மாற்றிடும். ஓகேங்களா, தமிழ்நாட்டோட பேரும் மாற்றுறதுக்கு நிறைய, தட்சிண பாரதம், ஆந்திர பிரதேஷ், தட்சிண பிரதேஷ் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் தட்சிண பிரதேஷ் ட்ரை பண்ணாங்க, பண்ண முடியல. ஓகேங்களா, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். அப்போது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்டேட்டோட நேமை மாற்றுறதுனால மாற்றிக்கலாம் ஆர்டிகல் 3 யூஸ் பண்ணி. அப்போ பாருங்கள், இந்த ஆர்டிகல் 3 என்னென்ன சொல்லுது, புதிய மாநிலங்களை உருவாக்கலாம், 2 மாநிலங்களை உடைச்சு 3ஆக உருவாக்கலாம், 3 4ஆக உருவாக்கலாம், 28 50 கூட உருவாக்கலாம். அடுத்து ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஆஃப் பவுண்டரிஸ், அந்த பரப்பளவு மாற்றி அமைக்கிறது, எல்லைகளை மாற்றி அமைக்கலாம், பேரை மாற்றிக்கலாம். இது எல்லாமே ஆர்டிகல் 3 யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா 2 கண்டிஷன் வந்து பார்த்தா சொல்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா, a bill to be introduced with the prior recommendation of the president. ஓகே, தமிழில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போது தமிழ்நாட்டோட பேரை மாத்திரம்னு வச்சுக்கோங்க, அதுக்குன்னு ஒரு பில் பாஸ் பண்ணணும். அந்த பில் எங்கே பாஸ் பண்ணணும், பார்லிமெண்ட்டில் தான் பாஸ் பண்ணணும். தமிழ்நாட்டோட பேர் மாத்திரம் அப்படின்னா அந்த பில்லு
பார்லிமெண்ட்டில் தான் பாஸ் பண்ணணும். ஓகேவா? பார்லிமெண்ட்டில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அந்த பில்லு. அப்படி அந்த பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரசிடெண்டோட ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் வேணும். அதாவது பிரசிடெண்டோட முன் அனுமதி பெற்ற பிறகே மசோதாவை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்ய முடியும். ஓகேவா? இப்போ தமிழ்நாட்டுக்கான பேரை மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசன்ட் கொடுக்கணும். பிரசிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணணும். ரெக்கமெண்டேஷன் பண்ணாதான் அந்த பில்லை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா பார்லிமெண்ட்டில் இன்ட்ரடியூஸே பண்ண முடியும். அதான் பில் டு பி இன்ட்ரடியூஸ்டு. அது பாஸ் ஆகுது பாஸ் ஆகல, பேர் மாறுது மாறல, அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். அப்படி ஒரு முயற்சி பண்ணணும், அதுக்கான ஒரு பில்லை பாஸ் பண்ணணும் அப்படின்னாலே, பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னாலே பிரசிடெண்டோட ரெக்கமெண்டேஷன் வேணும். அப்போது குடியரசுத் தலைவரின் முன் அனுமதி பெற்ற பிறகே இம்மசோதாவை பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும். இந்த பாயிண்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும். பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும். பிரசிடெண்ட் எப்படி ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாரு? அவரோட தன் விருப்பப்படி கொடுத்துருவாரா? கிடையாது. அப்போது அந்த ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி பிரசிடெண்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த கன்சர்ன் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட வியூஸை கேட்பார். அதாவது ஒன்றும் இல்லை, கன்சர்ன் ஸ்டேட்னா என்னது? அதுக்கு சம்மந்தப்பட்ட மாநிலம் எது? தமிழ்நாடு தான். அப்போ தமிழ்நாட்டோட ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட ஒரு வியூனா அவங்களோட கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. இப்போ தமிழ்நாட்டை பிரிக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டோட மெம்பர்ஸ், தமிழ்நாட்டோட மக்கள் அதை ஒத்துக்கணும். கரெக்டாக? அப்போ தமிழ்நாட்டோட மக்கள் யார்? தமிழ்நாடு மக்களோட பிரதிநிதி யார்? ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட வியூஸை கேட்பாங்க. அந்த வியூஸில் அதாவது அவங்க ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அந்த மாநிலத்துக்கான அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஓகே, எங்களுக்கு பேரை மாற்றுறதுக்கு ஓகே, இல்லைனா 2 ஸ்டேட்டாக பிரிக்கிறதுக்கு ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவர் ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாரு. இல்லைனா பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால் மேக்ஸிமம் அது நடக்காது. பட் என்ன சொல்கிறேன், நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட கன்சர்னை கேட்டுட்டு தான் பிரசிடெண்ட் என்ன பண்ணுவார், அதுக்கான ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் தான் அந்த பில்லை பார்லிமெண்ட்டில் கொண்டு வருவாங்க. அந்த பில்லு பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆகணும். பாஸ் ஆனால் தான் அதுக்கான நேமோ பவுண்டரியோ இல்லை புது ஸ்டேட்டை உருவாக்குறதோ எல்லைகளை மாற்றுறதோ எதுவாக இருந்தாலும் நடக்கும். ஓகேங்களா? அப்போ ஒரு புதிய ஸ்டேட்டை உருவாக்குறது, ஏரியா பவுண்டரி, எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்டோட நேமை மாற்றுறது, இந்த மாதிரி என்ன விஷயம் பண்ணாலும் அந்த பில்லை பாஸ் பண்ணுறதுக்காக ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் பிரசிடெண்ட் ஆகணும். அந்த பிரசிடெண்ட் அந்த கன்சர்ன் ஸ்டேட்டுக்கிட்ட, சம்மந்தப்பட்ட அந்த மாநிலத்துக்கிட்ட என்ன பண்ணுவாங்க, அந்த சம்மந்தப்பட்ட மாநிலத்தோட ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஓகேவா? இதுதான் இந்த ஆர்டிகல் 3 யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறது. ஓகேங்களா? கடைசியாக பாருங்கள், அந்த ஆர்டிகல்ஸ் மட்டும் நீங்கள் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆர்டிகல் 1, நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் யூனியன். ஓகேங்களா? ஒன்றியத்தோட பெயரும் அதன் ஆட்சி பரப்பும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஆர்டிகல் 2, அட்மிஷன் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட் விச் இஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் இந்தியா. இந்தியாவில் இல்லாத ஒரு பகுதியை இணைத்து அதை புதிய மாநிலமாக உருவாக்குது. கரெக்டாக? அடுத்து தேர்ட் பாருங்க, ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஆஃப் ஏரியாஸ், பவுண்டரிஸ் ஆர் நேம்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ஸ். ஆல்ரெடி இருக்கக்கூடிய மாநிலத்தோட பெயரை மாற்றுறது, புதிய மாநிலம் உருவாக்குறது, எல்லைகளை மாற்றியமைத்தல், இதை பற்றின ஆர்டிகல்ஸ். ஓகேங்களா? ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 3. ஓகேங்களா? இன்னும் ஒரு ஆர்டிகல் இருக்குது, ஆர்டிகல் 4 இருக்குது. அதுக்கப்புறம் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ், ஒவ்வொரு மாநிலமும் எப்படி நமக்கு உருவாகி இன்னைக்கு இருக்கக்கூடிய 28 ஸ்டேட் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரியா வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ ஆர்டிகல் 3 வரைக்கும் பார்த்தோம். அடுத்த வீடியோ வந்து பார்த்தோம்னா நமக்கு ஆர்டிகல் 4லேருந்து அதோட கண்டினியூஷன் வந்து பார்த்தோம்னா பார்ப்போம். ஓகேங்களா? சரி, ஓகே. இதே மாதிரி பழைய வீடியோஸ் ஏதாவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் போய் அந்த பழைய வீடியோஸ் பார்த்துருங்க. அதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் கான்ஸ்டியூஷனும் பேக்ரவுண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம்னா அதுவும் பிரியாமலும் வந்து பார்த்தோம்னா பார்த்துருங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வந்து பார்த்தோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். தேங்க்யூ டு ஆல்.